வணக்கம். ஓகச்சி பார்வையில் இந்த வாரம் நாம் பார்க்க போகும் படம் கிஷோர் முத்துராமலிங்கம் இயக்கியுள்ள மிடில் கிளாஸ்ங்கிற படம். இப்போ இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி இது மாதிரியான படங்களுக்கு பிறகு அந்த வரிசையிலே இதுவும் ஒரு ஃபீல் குட் திரைப்படமாக வெளிவந்திருக்கு. ஒரு சோகமான காட்சிகள் அமைந்த படம் தான், ஆனால் காமெடியாகவும் இருக்கு. ஏன்னா மிடில் கிளாஸ் லைஃப்ல நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அந்த சிரமங்கள் இருக்கும். ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, வாடகை பிரச்சனை, பையன் கீபோர்டு வாங்கித்தாங்க, கம்ப்யூட்டர் வாங்கித்தாங்கம்பாங்க. எதுவுமே அவங்களால செய்ய முடியாது. போராட்ட வாழ்க்கையா இருக்கும். அதே மாதிரி வீட்டில் உள்ள பெண்கள் பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் செஞ்சு பார்ப்பாங்க. எப்படின்னா வீட்டிலே இருந்து வேலைகள் செஞ்சு பார்ப்பாங்க. ஒரு ஊறுகாய் செஞ்சு விற்பாங்க, சமையல் செஞ்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி தையல் வேலைகள் செய்வாங்க. எல்லாத்தையும் செஞ்சு பார்த்தாலும் ஒரு பொருளாதாரம் நமக்கு வராது. இப்படியான ஒரு குடும்ப வாழ்க்கை மிடில் கிளாஸ் லைஃப்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த இயக்குனர் மிக அழகான ஒரு படமா இதை எடுத்திருக்காரு. இந்த படத்துல முனிஷ்காந்த் தான் இந்த கதையின் நாயகனா நடிச்சிருக்காரு. ஏற்கனவே நம்ம அவரை பல காமெடி வேடங்கள்ல தான் அவரை பார்த்திருப்போம். ரொம்ப நீண்ட இடைவெளிக்கு பிறகு அகத்தியனுடைய மகள் விஜயலட்சுமி தான் ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. ஹீரோயின் சொல்றதை விட கதையின் நாயகி. அதே மாதிரி குரேஷி அவருடைய ஃப்ரெண்டா நடிச்சிருக்காரு. ராதா ரவி ஒரு டிடெக்டிவ் ஏஜென்ட் மாதிரி வந்திருக்காரு ராதா ரவி. அப்புறம் வேலராமமூர்த்தி தான் முனிஷ்காந்தோட அப்பா. ஒரு கம்யூனிஸ்ட் அப்பாவா அவரை காட்டியிருக்காங்க. அவரோட பேரு சிவபுண்ணியம். இப்ப வேற மாவட்டங்கள்ல இருந்து பிழைக்கிறதுக்காக சென்னைக்கு வரவங்களை ஊர்ல ரொம்ப கண்டுக்க மாட்டாங்க, சொத்து தர மாட்டாங்க. இது மாதிரி பிரச்சனை எல்லா குடும்பங்கள்லயும் இருக்கும். இப்ப இந்த சிவபுண்ணியம் ஒரு கம்யூனிஸ்ட், மிகப்பெரிய ஒரு சொத்து இதெல்லாம் பையனுக்கு கொடுக்கல. அவர் இறந்த பிறகு அவர் படத்தை போய் வீட்டுல மாட்டுவாங்க. இவரால ஒரு புண்ணியமும் கிடையாது, இவர் படத்தை ஏன் மாட்டுற அப்படின்னு மருமகள் சொல்லுவாங்க விஜயலட்சுமி. இது மாதிரி காட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வீட்லயும் நடக்கிற விஷயமா இருக்கும். அதே மாதிரி இந்த கதைன்னு இந்த படத்துல நம்ம எடுத்தோம்னா பாத்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் லைஃப். முனிஷ்காந்துக்கு என்ன ஒரு கனவுன்னா சொந்த ஊர்ல ஒரு 2 ஏக்கர் நிலம் வாங்கி ஒரு பண்ணை வீடு மாதிரி சின்ன வீடு கட்டிட்டு அங்கேயே போய் இருக்கணும்னு ஒரு கனவு. விஜயலட்சுமிக்கு அது பிடிக்கல. நகரத்துலதான் நம்ம வாழணும், இங்க ஒரு பிசினஸ் பண்ணணும், குழந்தைங்களை நல்லா படிக்க வைக்கணும்னு ஒரு ஆசை. ஆனா விஜயலட்சுமிக்கு என்னன்னா மற்ற ஆளுங்களை பார்த்து பார்த்து கம்பேர் பண்ணி வாழ்றதுனால எப்போதுமே சிடுன்னு இருப்பாரு. இப்போ சிடுன்னு இருப்பாங்க விஜயலட்சுமி. அவங்க இப்ப முனிஷ்காந்த் கிட்ட பேசும்போது கூட பிள்ளைய பெக்க தெரிஞ்சா மட்டும் ஆம்பளை கிடையாது, சம்பாதிக்க தெரிஞ்சவன் தான் ஆம்பளை அப்படின்னு இது மாதிரி வசனங்கள் நிறைய வரும். அவங்களுக்கு மற்றவங்களை கம்பேர் பண்ணி நம்ம இப்படி வாழலையே அப்படி வாழலையேங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். முனிஷ்காந்துக்கு நம்ம இதான் முடியும், நம்மளால இதான் முடியும், இப்படி போராட்டமா போயிட்டு இருக்க வாழ்க்கையில அவர் தந்தை சென்னையில இருக்க போது ஒரு கடையை ஒரு சேட்டுகிட்ட கொடுத்திருப்பாரு. அதன் மூலம் ஒரு 1 கோடி ரூபாய் பணம் வரும் இவருக்கு. முனிஷ்காந்துக்கு பழைய பத்திரத்தை எடுத்து பார்க்கும்போது வரும். அது அந்த செக்கு கிடைச்சுதா, அந்த பணம் கிடைச்சுதாங்கிறது தான் அந்த முழு நீள திரைப்படமா வெளிவந்திருக்கு. பல இடங்கள்ல நம்ம வாய் விட்டு சிரிக்க முடியும். ஏன்னா எல்லாருமே இந்தியாவில பெரும்பாலான குடும்பங்கள் நடுத்தர வர்க்கம் தான். அப்புறம் கீழ் நடுத்தர வர்க்கம், மேல் நடுத்தர வர்க்கம், அப்புறம் உயர் வகுப்பினர், இது மாதிரி தான் நம்ம பிரிக்கிறோம் ஒரு பொருளாதார அடிப்படையில. இப்போ மிடில் கிளாஸ் லைஃப்ல பாத்தீங்கன்னா எல்லாமே சிரமமான ஒரு காலகட்டமா தான் இருக்கும். ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்களோ, ஒரு வீட்டுல குடும்ப உறுப்பினர்களோட திருமணத்துக்கு போனா கூட அக்கா இவ்வளவு பண்ணிட்டாங்க, நம்ம இவ்வளவு பண்ணணும்னு நினைக்கிறது, இது எல்லாத்துலயுமே பிரச்சனைகள் வரும். விஜயலட்சுமி கூட அதை எதிர்கொள்றது மாதிரி தான் இருக்கும். ஆனா முனிஷ்காந்த் இதுல மாட்டிக்கிட்டு தவிப்பாரு பாருங்க. அவ்வளோ ஒரு அழகான நடிப்பை அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. ஏன்னா காமெடியா ஏதோ டயலாக் பேசிட்டு நடிச்ச முனிஷ்காந்த் இந்த படத்துல முழுமையா படம் முழுவதும் ஒரு தன்னுடைய குணச்சித்திர நடிப்பை வெளிக்காட்டியிருக்காரு. விஜயலட்சுமி எக்ஸலண்டான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. அவங்க இந்த கோபமா பேசுற காலகட்டம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம வீட்டுக்குள்ள நடக்கிற மாதிரியான ஒரு உணர்வை தான் அந்த படம் தருது. நம்மளே நின்று ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தை பார்த்தா எப்படி இருக்கும், அது மாதிரியான ஒரு உணர்வு தான். என்ன ஒரு ஃபீல் குட் மூவியா இருக்கு. எந்த ஒரு சிறு வன்முறை கூட இல்லை. அதே மாதிரி கம்யூனிச சித்தாந்தத்தை இது அழகா மெல்லிய ஒரு கோடா இதுல சொல்றாங்க. என்னன்னா மனிதாபிமானம் தான் மிகச்சிறந்த விஷயம். பணத்தை விட நம்ம நமக்கு என்ன முடியும், நம்மளுடைய விருப்பம் என்ன, நம்மளுடைய ஆசைகள் என்ன, அதற்காக வாழ்றதுதான் உண்மையான வாழ்க்கை. மற்றவங்களோட கம்பேர் பண்ணி வாழ்றது அது மாதிரி ஒரு பெண் கூட எளிமையா சொல்லுவாங்க. இப்ப எனக்கே பாருங்க, குழந்தை இல்லை, அது வரும்போது வரட்டும்னு நான் பார்த்துக்கிட்டேன், அதுக்காக நம்ம இருக்கிறத வச்சு நல்லா இருக்கிறது தான் கத்துக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி தந்தையா வருகிற வேலராமமூர்த்தி சொல்லுவாரு, நம்மள்ட்ட இருக்கிற பொருளை இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுக்கும்போது
கொடுக்குறோம். இப்போ அவரு சிறுவனா இருக்கும்போது காக்காவுக்கு ஒரு வடையை எடுத்து போட்டோம்னா அது வந்து ஒரு காக்காவா கூப்பிட்டு எல்லா காக்காவையும் கூப்பிட்டுரும். 2வது வடையை போடுவாரு. ஒரு பாத்தீங்கன்னா 10, 20, 30 காக்காக்கள் வந்து இருக்கும். அது வந்து மனிதன்கிட்ட இல்ல. அப்படி அந்த உணர்வு மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற உணர்வு மனிதனுக்கு வந்தா இந்த உலகத்துல சிரமமே இருக்காதுன்னு அவர் சொல்லுவாரு. அதுதான் அந்த படத்தோடைய நம்ம மெசேஜாவே வச்சுக்கலாம். ஒரு ஃபீல் குட் மூவியா இது வெளிவந்திருக்கு. ஒரு குடும்பத்தோட போய் இதை பார்க்கலாம். மனசுக்கு வந்து நெருக்கமான ஒரு படமா இருக்கு. தஞ்சை மாவட்ட பின்னணியில இது நடக்குது. மன்னார்குடி, வடுவூருங்கிற அந்த பெயர்கள்லாம் அந்த படத்துல வந்து சொல்றாங்க. ஏன்னா அந்த விவசாயம் சார்ந்த வாழ்க்கையை அந்த ஊரை வச்சுதான் அவங்க காட்டுறாரு. இயக்குனர் கிஷோர் முத்துராமலிங்கம் ஒரு சிறந்த படத்தை கொடுத்திருக்காரு. இப்போ வெளிவந்த இந்த ஃபீல் குட் மூவி வரிசையில இது ஒரு முக்கியமான இடத்தை பெறுது. இந்த படத்தை நம்ம டெக்னிக்கலா பார்த்தா முதல்ல ஒளிப்பதிவை பற்றி பேசியாகணும். அடுத்தது இசை. இதுல ஒரு ஃபர்ஸ்ட் ஷாட் காட்டுறாங்க. எப்படின்னா வயலுக்கு நடுவுல ஒரு ட்ரோல் ஷாட் மாதிரி ஒரு ஏரியல் வியூ மாதிரி காட்டுறாங்க. எப்படின்னா பசுமையான வயல் இருக்கு, நடுவுல மட்டும் உழுவாத நிலம், உழுது போடப்பட்ட நிலம், பயிரிடப்படாத நிலத்துல அப்படியே கையை விரிச்சு இவரு படுத்து கிடக்கிறார் முனிஷ்காந்த். அதுதான் லாஸ்ட் ஷாட்டு. அவர் அந்த இடத்த அடைஞ்சாரா இல்லையாங்கிறது தான் கிளைமேக்ஸ்லயும் அந்த ஷாட்டை காட்டுறாங்க. ஒளிப்பதிவு மிக அழகா பண்ணியிருக்காங்க. சென்னையில தான் பெரும்பாலான காட்சிகள் ஒரு வீட்டுக்குள்ளதான் நடந்தா கூட அது பார்க்கறதுக்கு சலிக்காம இருக்கு. அந்த ஷார்ட்ஸ், அந்த பியூட்டி, அது அழகா ஒளிப்பதிவு பண்ணிருக்காங்க. அதே மாதிரி படத்துல இசை இருக்கானே தெரியல. அந்த கதையோட நம்ம ஒன்றதுனால அந்த இசையே நமக்கு பெருசா தெரிய மாட்டுது. அதனால இசையமைப்பாளரும் மிக கவனத்தோட இந்த படத்துக்கு பின்னணி இசையை கொடுத்திருக்காங்க. பாடல்கள் ரொம்ப மனசுல நிக்கலைனாலும் படத்துக்கு தேவையான அளவுக்கு அந்த பாடல் வரிகளை வந்து ஒலிக்க விட்டுருக்காங்க. எடிட்டிங் வந்து ஷார்ப்பா இருக்கு. அது வந்து நம்ம ஒரு வெற்றி படத்துல எல்லாமே வந்து அமையும் சொல்லுவாங்க. சிறந்த படம் தன்னைத்தானே எடுத்துக்கொள்ளும் சொல்றது மாதிரி இந்த படத்துல எல்லாமே அமைஞ்சு வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.